Hi guys, so in this session what is ITIL process அப்படின்னா என்ன, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். See, as a administrator நம்ம வந்து டிக்கெட்டில் ஒர்க் பண்ணுவோம், சரியா? இப்போ நீங்கள் வந்து ஏன் டிக்கெட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் கரெக்டான ஃபாலோஅப் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, மார்னிங்கில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு, ஒரு சர்வர் டவுன் அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. அப்போ ஒரு டிக்கெட் நம்ம க்ரியேட் ஆகும், சரியா? அப்போ அந்த டிக்கெட்டில் நம்ம ஒர்க் பண்ணி அந்த டிக்கெட்டில் நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சர்வரில் வந்து நான் இதெல்லாம் செக் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இந்த ட்ரபிள் ஷூட்லாம் பண்ணி இதை பண்ணேன்னு சொல்லி நீங்கள் ஓ கிளாக்ல வந்து அப்டேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அது நீங்கள் வந்து யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்களோ அதையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அது ஓ கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெயில் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். பண்ணிவிட்டு சப்போஸ் ஷிஃப்ட்டை முடிக்கிறீங்க, ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ மார்னிங் ஷிஃப்ட் வந்து காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், 4 பிஎம்க்கு அடுத்து அப்புறம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிஎம் டு 10 பிஎம், நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 10 பிஎம் டு மார்னிங் 7 ஏஎம். இதுதான் 3 ஷிஃப்ட் தான் மெயினான ஷிஃப்ட். எல்லா கம்பெனிலும் இந்த 3 ஷிஃப்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ மார்னிங் ஷிஃப்ட் நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் இன்ஜினியர்கிட்ட இந்த டிக்கெட்டை ஹேண்ட் ஓவர் கொடுத்து போகணும். அப்படி நீங்கள் ஹேண்ட் ஓவர் கொடுக்குறப்பயே இந்த மாதிரி இந்த டிக்கெட்டில் இதெல்லாமே செக் பண்ணேன், இன்னும் சர்வர் வந்து அப் ஆகலை, ஸ்டில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விஎம்கிட்ட கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து மதியம் வந்து கால் ஸ்கெடியூல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் வந்து கால் ஸ்கெடியூல் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ அதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி டிக்கெட்டை வந்து ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போகிறோம். டிக்கெட்டை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜினியருக்கு அதை பண்ணுறப்ப அது வந்து ஹேண்ட் ஓவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ டிக்கெட்டே இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டு முடிச்சு போயிட்டீங்க, அப்போ அதில் அந்த இஷ்யூவில் என்ன ஒர்க் பண்ணீங்க, எப்படி ஒர்க் பண்ணீங்க, யாரை கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. நீ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஃபோன் எடுக்கல, ட்ராவலில் இருக்கீங்க, அந்த இஷ்யூ ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, அப்போ எப்படி அந்த இஷ்யூவை பார்க்குறது? அதுக்கு தான் டிக்கெட்டிங் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்குது. இந்த டிக்கெட்டிங் சிஸ்டமில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணீங்களோ அது அப்படியே இருக்கணும். ஓ கிளாக் அப்படின்னு பேர். அந்த ஓ கிளாக்கில் மெயில் கம்யூனிகேஷன், வெண்டார் கம்யூனிகேஷன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாமே தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ ஹேண்டர் கொடுத்து போகிறப்ப சப்போஸ் நீங்கள் ஷிஃப்ட்லேருந்து போனாலும் உங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்போ ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்போ அதை தான் டிக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிக்கெட்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேட் பண்ணுறது. இப்போ இது இருக்கு இல்லையா, இது அப்ரைசல்லாம் போடுவாங்க. நிறைய இடத்துல அப்ரைசல் எப்படி போடுறாங்கன்னா, நீ எவ்வளோ டிக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டிக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, எஸ்எல்ஐ ப்ரீச் ஆகாமல் க்ளோஸ் ஆகிருக்கா, இஷ்யூவை கரெக்டான டைமில் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி அதை எவாலுவேட் பண்ணி தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இஷ்யூ. ஏன்னா அந்த டிக்கெட் வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் நோ அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து சர்வீஸ் நோ. கேஸ் நோட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த எம்என்சியில் இந்த டூல் தான் இருக்குது. நிறைய டூல் இருக்குது, டிக்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டூல் இருக்குது, பட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து சர்வீஸ் நோ. சர்வீஸ் நோ, அதை ஸ்னோ அப்படி சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மாக ஸ்னோ அப்படி சொல்லுவாங்க, ஃபுல் ஃபார்மாக சர்வீஸ் நோ. சர்வீஸ் நோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்குறான், டிக்கெட்டிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறான், இதை லைசன்ஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் நோ. சர்வீஸ் நோ ஆர் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் தான் இருக்கீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டில் இருக்கீங்க, நான் இன்னும் எம்என்சிக்குள்ளே போகல அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஒர்க் எல்லாமே இதன் மூலமாக தான் கண்காணிக்கப்படுது, இதன் மூலமாக தான் மானிட்டர் பண்ணுவாங்க, இவால்வேட் எல்லாமே இது மூலமாக பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டில் 2 விதமாக நம்மளோட ஒன்று உங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த டிக்கெட்டை கரெக்டாக அப்டேட் இருக்கா, கரெக்டான டைம் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, எஸ்எல்ஐ பிரீச் ஆயிருக்கா அப்படின்னு. செகண்டு அந்த இஷ்யூவை பற்றி அப்டேட்ஸ் இருக்கும். அப்போ 2 விதமாக இந்த டிக்கெட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டிக்கெட் அப்படின்னு சொல்கிறப்ப எஸ்எல்ஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எல்ஏ அப்படிங்கிறது
சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். நீங்கள் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணுறீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஎஸ்எஸ் கம்பெனி, நீங்கள் ஒரு டிசிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த டிசிஎஸ் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான். அப்படி புதுசாக அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, சேஃப்டிக்கு இதெல்லாம், செக்யூரிட்டிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இதில் எஸ்எல்ஏன்னு வரும், டிக்கெட் எஸ்எல்ஏ அக்ரிமெண்ட் இருக்கும். அதில் செவியாரிட்டி 1 டிக்கெட்டை இவ்வளோ நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும், செவியாரிட்டி 2 டிக்கெட் இவ்வளோ நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதான் எஸ்எல்ஏன்னு சொல்கிறோம். அந்த எஸ்எல்ஏக்கு உள்ளே நீங்கள் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். எஸ்எல்ஏ உள்ளே க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா எஸ்எல்ஏ ப்ரீச் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் எஸ்எல்ஏ ப்ரீச். எஸ்எல்ஏ ப்ரீச் வாங்கக்கூடாது. எஸ்எல்ஏ ப்ரீச் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பிளாக் மார்க்கு. ஏன் அப்படின்னா எஸ்எல்ஏ ப்ரீச் ஆச்சுன்னா உங்கள் மேனேஜரை கொஸ்டின் கேட்பாங்க. உங்கள் மேனேஜரை உங்களை சாவடிச்சிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. எஸ்எல்ஏ மட்டும் எக்காரணம்னு ப்ரீச் ஆகக்கூடாது. அதை பற்றி பார்க்கலாம். எப்படி, வாட் இஸ் எஸ்எல்ஏ, வாட் இஸ் ப்ரீச் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்எல்ஏ ப்ரீச் ஆச்சுன்னா உங்கள் மேனேஜரை உனக்கு கொண்டுருவான். ஃபஸ்ட்டு உங்கள் மேனேஜரை அவனுக்கு மேலே உள்ளவன் போட்டு டார்ச்சர் பண்ணுவான், அவனுக்கு மேலே உள்ளவனை அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. இது ஒரு ஹையரார்க்கியில் போய்கிட்டே இருக்கும். எஸ்எல்ஏ ப்ரீச் ஆனால் என்ன ஏன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் த கிளைண்ட் ஆன்சர் பண்ணும். சி, நீ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, இந்த டைமில் எனக்கு க்ளோஸ் பண்ணணும்னு போட்டிருக்க, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி வீம்பு பிடிச்சி என்ன பண்ணுவான் தெரியுமா, எனக்கு ஒரு காஸ்ட் கட் பண்ணி கொடு, பெனால்ட்டி மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் யாராவது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களா நம்ம கிளாஸில்? anyone from management, anyone face this issue? யாரா இத ஃபேஸ் பண்ணிருக்கீங்க ஜி? என்ன ஜி ஆச்சு சொல்லுங்க ஜி, உங்க கதை சொல்லுங்க ஜி. வெப்ரோட இருக்கும்போது ஒரு டிக்கெட் தான், எக்ஸ்சேஞ்ச் சர்வர் டிக்கெட். எக்ஸ்சேஞ்ச் சர்வர்ல ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட், பிசிக்கல் சர்வர் ஃபர்ம்வேர் வந்து ப்ராப்ளம். சரி ஜி. அதனால வந்து அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகும், அடிக்கடி சம் இஷ்யூ வந்துனே இருக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு ஜூனியர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது வந்து செக் பண்ணிட்டு ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும், ஐயூர் அப்டேட் பண்ணணும்னு கொடுத்து L3க்கு இது மூவ் பண்ணி அதை ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக சேஞ்ச் ரைஸ் பண்ணோம். பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அந்த டிக்கெட் வந்து எஸ்எல்ஏ ப்ரீச் ஆயிடுச்சு. அதாவது அது வந்து P2 டிக்கெட். வித்தின் 8 hours நம்ம வந்து அது சொல்யூஷன் சால்வ் பண்ணோம். அது இவர் ஜூனியர் பார்க்காம விட்டாரு. நான் வந்து எடுத்து அதை பண்ணி அதை ஃபாலோ பண்ணதுனால அது என் பேர்ல இருந்ததுனால எனக்கு நான் தான் அதை இஷ்யூ ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கிளைண்ட் மேனேஜர் வந்து எஸ்எல்ஏ ப்ரீச் ஆயிடுச்சு, எஸ்எல்ஏ ப்ரீச் ஆகி விட்டீங்க, எஸ்எல்ஏ ப்ரீச் ஆகி அப்புறம் ஆனா இஷ்யூலாம் சால்வ் பண்ணிட்டோம், சர்வர் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் எஸ்எல்ஏ ப்ரீச் ஆயிடுச்சு, இது வந்து எனக்கு ஆர்சிஏ கொடுங்க. அது வந்து கிளைண்ட் மேனேஜர் கிளைண்ட் டெலிவரி மேனேஜருக்கும் போயிடுச்சு. பெரிய இஷ்யூ ஆகிடுவாங்க. என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி சீனா போடுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து என்ன டிஎல் கிட்ட சொல்லி இது மாதிரி வந்து ஜூனியர் தான் கொடுத்தாரு. அது அவர் கொடுக்கும்போது 4 hours 5 hours மேல ஆயிடுச்சு. நான் அட்லீஸ்ட் எனக்கு ஒர்க் பண்றது எனக்கு டைம் வேணாமா, எப்படி வித்தின் 2 hours எல்லாத்தையும் பண்ண முடியும், அப்ரூவ் வாங்கி தான் பண்ணணும். அது வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் வேற, நம்ம வந்து ஆஃப்டர் பிசினஸ் ஹவர்ஸ் தான் பண்ண முடியும். ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே ஜி, ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எஸ்எல்ஏ வந்து நீங்க அதெல்லாம் பேச முடியாது. நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அது ப்ரொடக்ஷன் சர்வர்ல எத்தனை இதாயிடுச்சுன்னா, ஒன்ஸ் நீங்க அது வந்து ஒண்ணு ரிசால்வ் பண்ணணும், இல்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஓபன்ல வச்சுக்க கூடாது. ஓபன்னா இன் ப்ராக்ரஸ்ல வச்சுக்கணும். இல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த இதுல 3 ஆப்ஷன் இருக்கும். ஓபன், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், பெண்டிங் வித் கஸ்டமர், பெண்டிங் வித் வெண்டர், ஹோல்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க அது பெண்டிங் வித் கஸ்டமர், ஏன்னா இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட டவுன் டைம் வாங்கணும். அப்போ நம்ம கஸ்டமர் டவுன் டைம் வந்து 6:30க்கு மேலே தான் கொடுக்குறோம். அப்போ நம்ம பெண்டிங் வித் கஸ்டமர் போட்டோம்னா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் எஸ்எல்ஏ வந்து பாஸ் ஆயிரும். விச் மீன்ஸ் எஸ்எல்ஏ முடிஞ்ச அப்புறம் தானே எனக்கு நான் பெண்டிங் வித் கஸ்டமரே போட்டேன். நான் முடிஞ்சிருச்சு, பார்க்காம விட்டாங்க. கரெக்டா? ஆமா. எனக்கு எஸ்எல்ஏ வந்த அப்புறம் தானே பீச் வந்த அப்புறம் தானே என்ன பார்க்கணுவாங்களே. ஓகேவா, எஸ்எல்ஏ பிரிச்சனா. அதுக்கப்புறம் அது வந்து சொல்லி இது பண்ணி அது இது கேட்டு ஆர்சிஐ கேட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் இஷ்யூ வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லி அது எப்படி சமாளிச்சோம் வச்சுங்களேன். பட் வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் அந்த ஹவர்ஸ் இருக்கு. இப்போ P1னா வித்தின் 2 hours நம்ம இஷ்யூ சால்வ் பண்ணணும், P2னா 8 hours, P3னா 27 hours, சாரி 27 hours, 48 hours P4னா. ஓகே, ரெசல்யூஷன் ரெஸ்பான்ஸ் ரெண்டு இருக்கு.
ரெசல்யூஷன் வந்து 2 business hours ஃபார் P4, ரெஸ்பாண்ட் வந்து 8 hours. மெயினா எஸ்எல்ஏ வந்து ஒரு டிக்கெட் நீங்க உங்க இதுல அசைன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன்ல இருக்க கூடாது. மெயினா அதான் ஒன்னு ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அப்படி இல்லைன்னா பெண்டிங் வித் கஸ்டமரு, இல்ல பெண்டிங் வித் வெண்டாரு, ஆர் இன் இது என்னது என்ன சொல்றது டூப்ளிகேட் டிக்கெட் அது மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம அப்டேட் பண்ணணும். நீங்க ஓப்பன்ல வச்சீங்கன்னா தான் எஸ்எல்ஏ வந்து பிரீச் ஆகும். ஓப்பன் நீங்க அசைன் பண்ணாலும் நீங்க ஓப்பன்ல இருந்ததுன்னா அது எஸ்எல்ஏ பிரீச் கணக்கு தான். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எல்ஏ பிரீச் டிக்கெட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கிளைண்ட் வந்து ஒரு கால் வச்சு மேனேஜர்கிட்ட, உங்களுக்கு கால் வைக்க மாட்டேன், மேனேஜர்கிட்ட கால் வச்சு இந்த மந்த்து இவ்வளோ டிக்கெட் எஸ்எல்ஏ பிரீச் ஆயிருக்கு, இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்படி உங்களால் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா எனக்கு பெனால்ட்டி பண்ணுவான், பெனால்ட்டி கொடுப்பான். பெனால்ட்டினா போட்டாங்களோ? எவ்வளோ படம் தெரிஞ்சா அது சொல்லல, பட் ஆனா பெனால்ட்டி வந்துச்சுன்னு சொன்னாரு. நான் கேட்கல ஆக்சுவலா. பெனால்ட்டி போட்டாங்க. பெனால்ட்டினா சும்மா 1000-2000 போட மாட்டாங்க, லாக்ஸ் கணக்குல போட்டுருவாங்க. மொத்தமா போட்டாங்க. இந்த டிக்கெட் மட்டும் இல்ல, மொத்தமா ஒரு 2-3 டிக்கெட் சேர்த்து போட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமா போட்டிருப்பாங்க பெனால்ட்டி. அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி அப்புறம் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அப்படியே எஸ்எல்ஏ வந்து ரொம்ப, அதாவது வித்தின் 5 minutesக்குள்ள அது நம்ம அதை செக் பண்ணிட்டு சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎல் அப்புறம் அந்த ஷிஃப்ட் லீடு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தாங்க. அது விப்ரோல இருக்கும்போது நான் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூ. கேஸ் இப்போ என்னன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆனால் ப்ராசஸில் விட்டீங்கன்னா உங்கள் பிளாக் மார்க் ஆகும். அது நான் வந்து அந்த மாதிரி தான் விட்டேன். நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு, பட் ப்ராசஸில் கொஞ்சம் நான் லேக்காக இருந்தேன். அதனால் எனக்கு பிளாக் மார்க்கு வந்து கொஞ்சம் ஆச்சு. எப்படின்னா டிக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்னென்னா எனக்கு ரொம்ப பிளாக் மார்க் ஆச்சு. அவங்க வந்து மீட்டிங்கில் எனக்கு தெளிவாக சொன்னால், நீ டெக்னிக்கலாக எல்லாமே ரிசால்வ் பண்ணுற ஆனால் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் த ப்ராசஸ். மீட்டிங்கில் சொல்ல மாட்டான், உங்களுக்கு எவாலுவேஷன் வைப்பான். எப்போனா அப்ரைசல் எவாலுவேஷனு. அந்த அப்ரைசல் எவாலுவேஷனில் மேனேஜர் கூட நீங்கள் டிஸ்கஷன் போவீங்க. அப்போ டிஸ்கஷன் போகிறப்ப அது வரைக்கும் உங்கள் தப்பை யாருமே காண்பிக்க மாட்டாங்க. அன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்க நோட் பண்ணி எனக்கு காமிச்சான். நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிக்கெட் பிரீச் ஆச்சு, இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீ கொடுக்கல, இந்த சேஞ்சை வந்து இந்த டைமுக்கு நீ க்ளோஸ் பண்ணலை, இந்த ப்ராப்ளம் டிக்கெட்டை நீ சரியாக க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை எடுத்து என் கண் முன்னாடி வச்சிட்டான். நீ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க, எல்லாமே பண்ணிடுற, பட் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் த ப்ராசஸ். ஸோ அதுக்காக உனக்கு நான் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறேன், உங்கள் ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணுறேன் சொல்லியே கம்மி பண்ணானே. ஜி உங்களுக்கு எவாலுவேஷன் சொன்னாங்களா ஜி, டெக்னிக்கல் எவாலுவேஷனில்? ஆமாம், அப்போ வந்து நான் விப்ரோ இருக்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி வந்து இந்த இஷ்யூனால உங்களுக்கு வந்து பாயிண்ட் கம்மி பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இது போட மாட்டேன், எக்ஸப்ஷன் போட மாட்டேன், குட் பர்ஃபார்மன்ஸ் தான் போடுவேன், வேற வழி கிடையாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சேஞ்ச், அதே மாதிரி சேஞ்ச் சரியா நீங்க டைம்ல க்ளோஸ் பண்ணலாம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி ஆர்சிஐ கேட்பாங்க, ஏன் இந்த சேஞ்ச் வந்து அந்த ஷார்ட் டைம் என் டைம் ஏன் க்ளோஸ் பண்ணலன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சில டைம் வந்து சர்வர் வந்து பூட் ஆகுது டைமா இருக்கும், சர்வர் எரர் இருக்கும், அதனால சேஞ்ச் க்ளோஸ் பண்ணாம வச்சிருப்போம். அப்போ வந்து நீங்க ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அந்த எப்போ ரீபூட் ஆயிடுச்சோ அந்த ரீபூட்டோட கமாண்ட் கேட்பாங்க, எப்போ ரீபூட் ஆகிட்டோ அந்த ரீபூட்டோட டைம் அண்ட் டேட் நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து ஏன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகல, இவன் வந்து வெண்டர் வந்து செக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் டைம் வந்து நமக்கு இது கொடுக்கும், நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். அப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அது கேட்கும், அது டியூ டு ஒய் அப்பான் இது பியாண்ட் தி எக்ஸ்பைர்ட் டேட்னு கேட்பான். அப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும், இது மாதிரி வந்து வெயிட் வித் வெண்டர் அண்ட் தென் அப்ளிகேஷன் டிப் கன்ஃபர்மேஷன் அதே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அவன் கம்னு இருப்பான் சேஞ்ச் டைம், இல்லைன்னா உங்களை தான் வந்து கேட்பான். நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களை தான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த சேஞ்ச் என்னன்னு காரணம் எல்லாத்தையும் நோண்டுவாங்க. நம்ம எதனா ஒண்ணு சின்ன தப்பு தான் பண்ணிருப்போம், அது பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய லெவல்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. சின்ன சின்ன தப்பை கூட நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்ப அப்ரைசலோ அன்னைக்கு தான் சொல்லுவோம், ஏன்னா அப்பதான் நம்ம வாய மூடுவோம். நான் நிறைய அது மாதிரி விப்ரோல இருக்கும்போது நிறைய அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து டெக்னிக்கலோட ப்ராசஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வரானே இல்லையா, எனக்கு சேஞ்ச் தான் இந்த டைம் தான் முடிஞ்சிச்சு, உனக்கு வேணும்னா எனக்கு வேற சேஞ்ச் ரைஸ் பண்ணி திருப்பி எனக்கு அசைன் பண்ணு சொல்லிடுது. சேஞ்ச் முடிஞ்சிச்சு, இனிமேலாம் எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் அவன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவான், இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துப்பான். ஆனால் 1.5 மணி நேரம் தான் சேஞ்ச் இருக்கும்.
நான் சொல்லிடுவேன் சேஞ்ச் இது பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், நான் க்ளோஸ் பண்றேன், உனக்கு வேணும்னா ரிவர்ட் பண்ணா வேற சேஞ்ச் போட்டுக்கோன்னு சொல்லிடுவேன். இப்பெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே ஸோ வெயிட் பண்ணுவேன். இது இப்பெல்லாம் வந்து வெயிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணது. இப்போ இவர் வந்து பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணி அடிபட்டு தான் அதை கற்றுக்கிட்டாரு. அதனால பல அப்ரைசல் லாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த அதே மாதிரி நீங்க எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் சாஃப்ட்வேரும் வித்தவுட் சேஞ்ச், வித்தவுட் ஐஎன்சி, வித்தவுட் எஸ்ஆர் ரெக்வஸ்ட் எது இல்லாம பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு உங்க கரெக்டா வந்துருவாங்க. கரெக்ட். சேஞ்ச் பண்ணி எல்லாம் வந்து செக்யூரிட்டி டீம் வந்துட்டு இந்த சர்வர் இந்த டைம்ல இந்த டேட்ல இந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, இந்த இது மாத்திருக்காரு, ஏன் மாத்தினாரு, எங்க இப்போ சேஞ்ச். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் இருப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவான், ஜி சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஹேங் ஆகுது, ரீபூட் பண்ணுங்க உங்கள் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ண சொன்னாலும் டிக்கெட் கிரியேட் பண்ண மாட்டான். எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை, ரீபூட் பண்ணுங்க சொல்லி ரீபூட் பண்ணிடுவோம். நம்ம ரீபூட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தன் வருவான், நீ யாரை கேட்டு ரீபூட் பண்ண, ரீபூட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் என்ன, மெயில் வாங்கினியா, டிக்கெட் இருக்கா, ரெக்வஸ்ட் டிக்கெட் இருக்கா, இல்லை ஐஎன்சி இருக்கா, எதை வச்சு நீ ரீபூட் பண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தன் நம்ம ஆடிட் பண்ணுவான். அந்த ஆடிட்டிங் வந்துட்டு நம்மளை கேட்பான். நீ அப்போ டெக்னிக்கல் மட்டும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, ப்ராசஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லாட்டி உங்களை ரிவிட் அடிச்சுடுவாங்க. எனக்கு இப்ப ரீபூட்லாம் வரும். இல்லை ஒன் பை ஒன் என்னது புரியல. ரீபூட் பண்ணா கூட சேஞ்ச் வேணும்ன்ற. ஆமா ஆமா, அட்லீஸ்ட் ரெக்வஸ்ட் டிக்கெட்டாவது வேணும் நமக்கு ரீபூட் பண்றதுக்கு, ஏதோ ஒன்று வேணும், இல்லாம பண்ணக்கூடாது. கைஸ் இது என்னன்னா இந்த செஷனோட நோக்கம் என்ன, ஐடிஎல் ப்ராசஸ் பத்தி நான் வந்து நம்ம இதில் கவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பியூரா வந்து டெக்னிக்கல் தான். நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சைடு போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மேனேஜர் பார்க்க வேண்டியது. ஆனால் த ஐடிஎல் ப்ராசஸ் வில் இம்பேக்ட் இன் யுவர் கெரியர். உங்கள் கெரியரை இது இம்பேக்ட் பண்ணும். நீங்கள் 99% டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அந்த 1% இந்த ஐடிஎல் ப்ராசஸில் விட்டிங்கன்னா உங்களோட பேர் கெட்டு போயிடும். நீங்கள் அவ்வளோ நாள் பேர் எடுத்து வச்சுருப்பீங்க, அவன் வந்தால் சூப்பராக ஒர்க் பண்ணுவான்டா, அவனுக்கு டிக்கெட் அசைன் பண்ணு, சூப்பராக ட்ரபிள் ஷூட் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பேர் எடுத்து வைப்பீங்க. அதை ஒரு டிக்கெட்டில் அதை காலி பண்ணி விட்ரும் இந்த ஐடிஎல் ப்ராசஸ். அதனால தான் நான் ஐடிஎல் ப்ராசஸையும் நம்ம கிளாஸில் ஆட் பண்ணி எடுக்கிறேன். விஎம்ஆரில் ஐடிஎல் ப்ராசஸ் எடுக்கவே மாட்டாங்க, அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா, விஎம்ஆர் மட்டும் டெக்னிக்கலாக எடுத்தால் போதும். பட் ஹவெவர் இட் இஸ், இது நமக்கு முக்கியம். அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, இல்லை க்ளவுடில் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக டிக்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஐடிஎல் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்கள் இதில் லேகாக இருந்தீங்கன்னா அது உங்களோட கெரியரை இம்பேக்ட் பண்ணும், உங்களோட சேலரி இம்பேக்ட் பண்ணும், உங்களோட அப்ரைஸில் இம்பேக்ட் பண்ணும், தேவையில்லாத பிரச்சனை க்ரியேட் பண்ணும், எஸ்கலேஷன் வரை கொண்டு போயிடும். சரியா, அதனால தான் நான் எப்பயுமே என்னோடய கிளாஸ் எடுக்கிறப்ப ஐடிஎல் ப்ராசஸை நான் உள்ளே ஆட் பண்ணிப்பேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, 2 ரவுண்ட் இன்டர்வியூ உண்டு நமக்கு. ஒன்று டெக்னிக்கல் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வந்துட்டு மேனேஜர் ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. அதில் ஐடிஎல் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி டிக்கெட் ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ்னோவா, கயோக்கோவா, நிறைய டூல் இருக்குது, அந்த மாதிரி டூல் எது யூஸ் பண்ணுறீங்களா, எந்த மாதிரி டிக்கெட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களோட எஸ்எல் எப்படி இது பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் ரவுண்டில் வந்து ஒன்று கேட்டான். அவனு ஒரு சர்வரில் டிஸ்க் ஸ்பேஸு இல்லை, டிஸ்க் வந்து ஆட் பண்ணணும், நீங்கள் என்ன ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேட்டான். அதுக்கு நான் ஒன்று சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சர்வர் வந்து ப்ரொடக்ஷனாக இல்லை டெவான்னு பார்க்கணும். ப்ரொடக்ஷனாக வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் டீமை கன்ஃபர்மேஷன் வாங்கி இது ஸ்டோரேஜ் டீம் கிட்ட ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி அந்த இதை வந்து எவ்வளோ ஸ்பேஸ்னு அப்ளிகேஷன் டீம் கேட்கணும், கேட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் ரைஸ் பண்ணணும். சேஞ்ச் அப்ரூவ் ஆன அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை இது ஆட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐசிஎம் டீமு இல்லைன்னா வந்து சேஞ்ச் டீம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, யாரை கேட்டு ஆட் பண்ணின்னு கேட்பாங்க. அதனால சேஞ்ச் கண்டிப்பாக வேணும்னு சொன்னேன். ஓகே அதாவது அந்த ப்ராசஸ் வேணும். நம்ம வந்து தெரியும் நம்ம இப்படி தான் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் டெக்னிக்கலாக தெரியும், விஎம்ஆரில் போயிட்டு நம்ம அப்டேட் கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். பட் அந்த சேஞ்ச் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, டாஸ்க் இல்லாமல் அதான் அவன் வந்து எதிர்பார்க்குறான் இன்டர்வியூவில். அது நம்ம கரெக்டாக அந்த ப்ராசஸ். இது வந்து மேனேஜர் ரவுண்டில் கேட்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே மேனேஜர் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக பியூர் டெக்னிக்கலாக இருக்கும், செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக டெக்னிக்கல் இருக்கும், அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸ் பற்றியும் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ ப்ராசஸ் தெரியலாட்டி கண்டிப்பாக சஃபர் ஆவீங்க. ஓகே, அதுக்காக தான் நான் இதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி இது ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்.
ஃபைன். ஸோ அப்போ நம்ம டிக்கெட்ஸ் வந்து சர்வீஸ் நோவில் யூஸ் பண்ணுறோம். முதல் டிக்கெட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு டிக்கெட் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா அலாட்டிங் டூல் மூலமாக டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு உங்கள் என்வரான்மெண்ட்டில் பிஆர் டீச்சிங் அலாட்டிங் டூல் ஆர் செக்எம்கே அலாட் டூல் இந்த மாதிரி டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூல் மூலமாக நமக்கு அலாட் ஜென்ரேட் ஆகும். அந்த அலாட் வந்து மெயில் வரும் as well as டிக்கெட்டாக வரும். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் டவுன், சர்வர் நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அலாட் வரும் மெயிலுக்கு. as well as அது ஒரு P2 டிக்கெட்டாக கிரியேட் ஆகும். இது இப்போ அது வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் இருந்துச்சுன்னா P1 ஆர் P2 டிக்கெட்டாக கிரியேட் ஆகும். அந்த டிக்கெட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாட் ஓன்லி சர்வர் அலர்ட்ஸ், நிறைய அலர்ட்ஸ் இருக்குது. டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட்ஸ், மெமரி யூட்டிலேஷன், சிபி யூட்டிலேஷன் அலர்ட்ஸ், சர்வர் ரீஸ்டார்ட் அலர்ட்ஸ், ESXi ரீபூட் அலர்ட், இந்த மாதிரி நிறைய அலர்ட்ஸ் வரும். அதுக்கெல்லாமே டிக்கெட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். சர்வீஸ் மூலமாக டிக்கெட்ஸ் க்ரியேட் ஆகும். உங்களோட டீமுக்குன்னு ஒரு பக்கெட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் விஎம்ஆர் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் விஎம்ஆர்னு ஒரு உங்கள் பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டில் வந்து டிக்கெட் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதை யார் அசைன் பண்ணுவோம் அப்படின்னா தெர் இஸ் அ டீம். அந்த டிக்கெட் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. P1 இந்த சர்வீஸ் டெஸ்ட் டீம். உங்களுக்கு எப்படி அசைன் பண்ணுறாங்க டிக்கெட்டை? டிசி அப்ஸ்ட்ரீம் டிசி அப்ஸ்ட்ரீம் ஒரு டிக்கெட் வந்து அசைன் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்ட்னு ஒரு டீம் இருப்பாங்க. எங்கள் ஆஃபீஸில் தெர் இஸ் அ டீம் சர்வீஸ் டெஸ்க்கு. அவங்களோட வேலையே டிக்கெட் அசைன் பண்ணுறது தான். நிறைய டிக்கெட் வரும். லினக்ஸ் சர்வர் வரும், விண்டோஸ் சர்வர் வரும், க்ளவுடு வரும். அப்போ அவங்க வந்து லினக்ஸ் சர்வர்னா லினக்ஸ் டீமுக்கு அதை அசைன் பண்ணுவாங்க. விண்டோஸ் சர்வர்னா விண்டோஸ் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் மிஷின் சம்மந்தமானா நம்ம விஎம்ஆர் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் அசைன் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட டிக்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும். நம்ம பக்கெட்டில் வந்தோடனையும் ஓப்பனில் இருக்கிறத அந்த நம்ம டீம் மெம்பர் யாரோ அவங்க டீம் வந்து அசைன் பண்ணிக்கணும் அந்த டிக்கெட்டை. இந்த டிக்கெட்டை வந்து 2 டைப் ஆஃப் நீங்கள் வந்து பிரிக்கணும். அசைனிங் டைமு, ஒர்க்கிங் டைமு. டிக்கெட் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்தாலும் ப்ரீச் ஆயிரும். ரெஸ்பான்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டிக்கெட்டை வந்த உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் டைம் கரெக்டாக பண்ணணும். ஓப்பன்லேருந்து அசைன் ஸ்டேட் கொண்டு வரணும். ஓகே, அது நான் கூட ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிக்கெட் வந்து பக்கெட்டுக்கு வரும். அந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும் டிக்கெட் வந்து. ஸோ ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓப்பனில் இருந்து நீங்கள் இதை அசைன் ஸ்டேட் கொண்டு வரணும். அது ஒரு டீம். இதை யார் பண்ணுவா அப்படின்னா ஷிஃப்ட் லீடு பண்ணுவாங்க. உங்கள் இதில் எப்படி பண்ணுறாங்க? இப்போ வந்து குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது வந்து யார் ஷிஃப்ட்ல இருக்காங்களோ அவங்க ஓன் பண்ணிக்கணும், அவங்களே எடுத்துக்கணும். ஓகே, அதான் இப்போ நான் அப்படிதான். இப்போ வந்து எனக்கு வந்து சர்வீஸ் வந்து ஒர்க் பண்றேன். என்னோட குரூப்புக்கு வந்துடும், என்னோட டீம் குரூப்புக்கு வந்துடும் டிக்கெட்டு. நியூல இருக்கும். நான் வந்து அப்புறம் வந்து ஓப்பன் மாத்திட்டு நான் அசைன் பண்ணிட்டு ஓப்பன் மாத்திட்டு இப்போ செக் பண்ணிட்டு என்ன இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வச்சிருவேன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு என்ன அப்டேட் வேணும்னா அந்த அப்டேட் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, க்ளோஸ் கம்ப்ளீட் இருக்கும், இன்கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்கிப்டு இருக்கும், அப்புறம் வந்து இது கேன்சல்னு இருக்கும். இது இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ ஓப்பனில் டிக்கெட் இருக்கும், அசைன் ஸ்டேட் கொண்டு வரணும். அசைன் ஸ்டேட்டில் வந்து ஒன்று ஷிஃப்ட் லீடுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லீடு உண்டு. L3 தான் ஷிஃப்ட் லீடு எங்களுக்கு. ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 L3 இருப்போம். அப்புறம் 3 L2 ஒரு 4 L2 இருப்போம். ஓகே, அப்புறம் L1 பார்த்தீங்கன்னா ஒரு 4 L1 இருப்போம். ஒன்று இன்ஜினியராக அவங்களா பார்த்து டிக்கெட்டை பிக் பண்ணிக்கணும், அல்லது நாங்கள் பார்த்து டிக்கெட்டை அசைன் பண்ணுவோம். இந்த டிக்கெட் வந்து L1க்கு, இந்த டிக்கெட் L2க்குன்னு சொல்லி நாங்கள் அசைன் பண்ணுவோம். அசைன் பண்ண டிக்கெட் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும். WIP ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ அது வந்து சின்ன டிக்கெட் அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட்டை ஒர்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இஷ்யூ முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன டிக்கெட் போடுறான் அப்படின்னா எனக்கு வந்து சர்வர் வந்து ரீபூட் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறான். அது ரெக்வஸ்ட் டிக்கெட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர். ஓகே, ப்ரொடக்ஷன் சர்வரில் டெவ் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெக்வஸ்ட் டிக்கெட் இது. அப்போ டிக்கெட் போடுறான். டிக்கெட் போட்ட உடனே நம்மகிட்ட டிக்கெட் அசைன் ஆகுது. சர்வர் ரீபூட் பண்ணுறோம். ரீபூட் பண்ணிட்டு மெயில் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்கள் சர்வர் ரீபூட் ஆயிடுச்சு. அது வந்து ரீபூட் ஆகிக்கிறதுக்கப்புறம் சர்வர் வந்து ஆக்சசபிளாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ப்ளீஸ் கன்ஃபார்ம் சொல்கிறோம். அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தப்பறம் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ ஓகே ப்ரோக்ரஸ் வந்து க்ளோஸ் கொண்டு போயிடுறோம். இது ஒரு டைப். இதை உடனே க்ளோஸ் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ரெண்டாவது அதே சர்வர் டவுனில் இருக்குது. ஆனால் அந்த சர்வர் வந்துட்டு இன்னும் அப்பாவில் தேர் இஸ் இஷ்யூ. நமக்கு ஒரு டிக்கெட் வருது, சர்வர் டவுன் ஒரு டிக்கெட் வருது. சர்வர் வந்து ஸ்டில் இட்ஸ் இன் டவுன் ஸ்டேட். ஓகே, அப்போ அந்த டிக்கெட்டை வந்துட்டு நம்ம உடனே க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்ணால் அதுவுமே இதில் தான் ப்ரீச்சில் தான் வரும். க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருந்ததை
அந்த சர்வர் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேபி ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். சில இடங்களில் ஹோல்டு ஆப்ஷன் இருக்கும், சில இடங்களில் பெண்டிங் வித் கஸ்டமர்னு இருக்கும். பெண்டிங் கஸ்டமர் இருக்கும். பெண்டிங் கஸ்டமர்னா மேபி கஸ்டமர் செய்கிற இஷ்யூ அவங்க வந்து டிலே பண்ணுறாங்கன்னா பெண்டிங் கஸ்டமர் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் வந்து ஹங் ஸ்டேட்டில் இருக்குது, அதில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது, அதை ரீபூட் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு மெயில் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரீபூட் பண்ணுற கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்கிறோம். அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் இந்த டிக்கெட்டை வந்து பெண்டிங் கஸ்டமர் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட்டில் வரீங்க, 10 மணிக்கு இந்த டிக்கெட் வருது, நீங்கள் வந்து 10 மணிக்கு பார்த்து 11 மணிக்கு அந்த கிளைண்ட்டுக்கு மெயில் போடுறீங்க, அவன் இன்னும் வந்து 3 மணி நேரமாக ரிப்ளை பண்ணல. அப்போ அந்த 3 மணி நேரமாக பெண்டிங் கஸ்டமர் வச்சிட்டோம்னா அந்த எஸ்எல்ஐ வந்து ப்ரீச் ஆகாது. we can avoid SLA breach with pending customer. இது ஒன்று. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பெண்டிங் வெண்டார். பெண்டிங் வித் வெண்டார் சேம் சர்வர் டவுனில் இருக்குது, நம்மளால் அப் பண்ணவே முடியல. அந்த சர்வர் வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துட்டோம், பட் ஸ்டில் அது வந்து நம்மளால் அப் பண்ண முடியல அப்படின்னா பெண்டிங் வித் வெண்டார் நம்ம வச்சிடலாம். உதாரணத்துக்கு வெண்டார் வந்து உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ வெண்டார் வந்து நம்ம அந்த வெண்டாருக்கு வந்து கேஸ் லாக் பண்ணி லாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அவன் அனலைஸ் பண்ணி உடனே சொல்ல மாட்டான். ஒரு நாள் 1 நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்பான். இப்போ 2 நாள் வரைக்கும் டிக்கெட் வந்து ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருக்கும். எப்பயுமே டிக்கெட் வந்து ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் வச்சுக்கக்கூடாது. ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்லேயே டிக்கெட் இருந்தது அப்படின்னா ப்ரீச் ஆயிரும். இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ அது என்ன பொசிஷன் பார்த்துட்டு பெண்டிங் வெண்டாரா அல்லது பெண்டிங் கஸ்டமரா அல்லது இன்டர்னல் இஷ்யூவான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் மாற்றிடும். இதுக்கு பேர் ஸ்டேட்டஸ், இதுக்கு பேர் டிக்கெட் ஸ்டேட்டஸ். ஓப்பன், அசைன்டு, ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ், பெண்டிங் வெண்டார், பெண்டிங் வித் கஸ்டமர், ஹோல்டு, இந்த மாதிரி 2-3 இதுவும் இருக்கும். ஓகே, இதெல்லாமே ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருந்தது, ஓப்பன், அசைன்டு, ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இந்த 3லேயே இருந்தது அப்படின்னா ப்ரீச் ஆயிரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வந்து யார் பேர்லையோ அவங்க பேரில் அசைன் பண்ணி உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாற்றிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் எஸ்எல்ஐ ப்ரீச் பண்ணுறதுக்கு, ப்ரீச் ஆகிறத தடுக்கிறதுக்கான வழி இதுதான். ஓகே, ஃபைன். இப்போ என்னென்ன டிக்கெட்ஸ்லாம் வரும்னு சொல்லி பார்ப்போம். இன்சிடென்ட் ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ். இன்சிடென்ட் அண்ட் ரெக்வஸ்ட் டிக்கெட் அப்படின்னா அலர்ட்ஸ் டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்சிடென்ட் டிக்கெட்னு சொல்லுவோம். அலர்ட்ஸ் டிக்கெட் வந்து we will call as இன்சிடென்ட் டிக்கெட். உதாரணத்துக்கு சர்வர் டவுன் அலர்ட், மெமரி யூசேஜ் அலர்ட், சிபி யூசேஜ் அலர்ட், டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட், சர்வர் ரீபூட் அலர்ட், ESXi அலர்ட், டேட்டா ஸ்டோர் அலர்ட், இந்த மாதிரி அலர்ட்ஸ் டிக்கெட் எல்லாமே இன்சிடென்ட் தான் வரும். இந்த இன்சிடென்ட்டில் there is a S1, S2, S3, S4 இந்த டிக்கெட்ஸ் உண்டு. severity 1, severity 2, 3, 4 or P1, P2, P3, P4 whatever it is, இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதை பற்றி லேட்டாக பார்க்கலாம். ஓகே, இன்சூரன்ஸ். தென் ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ். ரெக்வஸ்ட் டிக்கெட் அப்படின்னா கஸ்டமர் ஆர் கிளைண்ட் கிரியேட் பண்ணுற டிக்கெட். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும், ஒரு சர்வரில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும், அல்லது அந்த சர்வரில் வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்துட்டு மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும், சிபியூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் டிக்கெட்டாக வரும். அவங்க நமக்கு ரெக்வஸ்ட் போடுறோம், அந்த ரெக்வஸ்ட் டிக்கெட்டாக வரும். தென் சேஞ்ச் ரெக்வஸ்ட்டு. சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்படின்னா ஒரு சேஞ்ச் லைக் உங்களோட என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ESXi ரீபூட், ESXi பேட்சிங், விண்டோஸ் சர்வர் ஃபிசிக்கல் சர்வர் பேட்சிங், ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. ஓகே, த ஆக்டிவிட்டி வில் இம்பேக்ட் என்டையர் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we have to create a change. சேஞ்ச் க்ரியேட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அவள் தான் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ சேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, செகண்டு ப்ராப்ளம் டிக்கெட்டு. சேஞ்சில் 2 டைப் இருக்குது, சேஞ்ச் ரெக்வஸ்ட், எமர்ஜென்சி சேஞ்சு. சேஞ்ச் அப்படியே நார்மலாக க்ரியேட் பண்ணுறது. எமர்ஜென்சி சேஞ்ச் அப்படிங்கிறது இமீடியட்டாக பண்ணுறது. லைக் அதுக்கு அப்ரூவல், இந்த சேஞ்ச் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, சிஆரும்பாங்க இல்லை சிஆர்கியூம்பாங்க சேஞ்ச் ரெக்வஸ்ட்டு. இந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ESXiயில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. அந்த ESXi அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணி இன்றைக்கே பண்ண முடியாது. அதை நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணி இந்த சேஞ்ச் கேப் அப்ரூவல்னு ஒரு அப்ரூவல் போகும். ஓகே, கேப்
அந்த கேப் அப்ரூவலில் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அது நம்ம இருக்க மாட்டோம், அது மேனேஜ்மெண்ட்டே இது பண்ணிப்பாங்க. சரியா? அந்த கேப் அப்ரூவலில் இந்த சேஞ்ச் ஓகேவா, இதை சேஞ்ச் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸு, என்னென்ன இம்பேக்ட்டு, கஸ்டமருக்கு இதை சொல்லிட்டோமா, அவங்க இதை அவேராக இருக்காங்களா சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த கேப் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா 1 வீக் கழிச்சு தான் இந்த ஆக்டிவிட்டி உங்களால் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு சேஞ்ச். எமர்ஜென்சி சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் இமீடியட் சேஞ்ச். உடனே பண்ணி ஆகணும். கேப் அப்ரூவலில் எனக்கு தேவையில்லை, இன்றைக்கே பண்ணி ஆகணும். தேர் இஸ் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட். இந்த இஎஸ்எக்ஸை உடனே ரீபூட் பண்ணால் தான் எனக்கு இஷ்யூ சொல்யூஷன் சரியாகும் அப்படின்னா we can go for emergency change. There is no cab approval. சரியா? தென் ப்ராப்ளம் டிக்கெட். ப்ராப்ளம் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ வந்திருக்கு, அந்த இஷ்யூக்கு ஆர்சிஏ சப்மிட் பண்ணணும். ரூட் கேஸ் அனலிசிஸ், அதுக்கு பேர் ஆர்சிஏ, ரூட் கேஸ் அனலிசிஸ். அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு இஎஸ்எக்ஸை டவுனு, சரிங்களா? ஒரு இஎஸ்எக்ஸை டவுன், அந்த இஎஸ்எக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இஎஸ்எக்ஸை டவுன் அப்படின்னா என்னாகும்? Yes, can someone tell me? VMs repeated on another ESX Yes. host. ரீஸ்டார்ட் பண்ணணும். ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்ணி another host கொண்டு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு பேக்கெண்டில் நடக்கிறது. அப்படி நடக்கிறப்ப இஎஸ்எக்ஸே டவுனு, விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆகிட்டு தான் நீங்கள் அப் ஆகும். அப்போ த கிளைண்ட் வில் ரெக்யர் த ஜஸ்டிஃபிகேஷன், எதுக்காக அது டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பான். அதுக்கு தான் நம்ம ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணுவோம். The problem ticket will come under S1 or S2 ticket. S1 incident or S2 incident வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் டிக்கெட்டில் we will provide RCA. RCA அப்படிங்கிற ரூட் கேஸ் அனாலிசிஸ். இது எதுக்காகனா அந்த இஎஸ்எக்ஸை என்ன ரீசனுக்காக டவுன் ஆச்சு, வாட் இஸ் த காஸ் பிஹைண்ட் த இஷ்யூ, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்வேரா ஆணிவேரா அந்த இஷ்யூ பிரிக்கணும். பிரித்து நம்ம வந்து ஆர்சிஏ சப்மிட் பண்ணணும். அது நம்ம மேனேஜர் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா அது கிளைண்ட்டுக்கு போகும். அவங்க அதுக்கடுத்து அதை பார்த்துட்டு ஓகே இதனால தான் இஷ்யூன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராப்ளம் டிக்கெட். இதில் 2 ப்ராப்ளம் இருக்குது, ரியாக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட் பற்றி இதை பற்றி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ப்போம். வாட் இஸ் சேஞ்ச் அப்படிங்கிற தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். இதை பற்றி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ சும்மா ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ப்ராப்ளம் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஆர்சிஏ சப்மிட் பண்ணும், அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம் டிக்கெட் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கேன், இந்த ப்ராப்ளம் டிக்கெட் யார் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா L3 பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் டாஸ்க்கு சேஞ்ச் டாஸ்க் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து பண்ணுறது. உதாரணத்துக்கு எங்கள் என்வரான்மெண்ட் பெரிய என்வரான்மெண்ட், ஆப்ரேஷன் டீம் தனியாக ஒன்று இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் டீம்னு ஒன்று தனியாக இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட வேலையே என்னென்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு இஎஸ்எக்ஸே வருதுன்னா அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்து விர்ச்சுவல் மிஷின் கேட்குறாங்கன்னா அது அவங்க தான் க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க வந்து டாஸ்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, இன்சிடென்ட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் ஆப்ரேஷன் டீம் தான் இன்சிடென்ட் ரெக்வஸ்ட் கேட்டில் ஒர்க் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து டாஸ்க் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. சேஞ்ச் டாஸ்க் அப்படிங்கிறது சேஞ்ச் ரெக்வஸ்ட்டுக்கு கீழே வர்றது, அது தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இதில் டவுட்ஸ் இருக்கா? ஒரே ஒரு இது நான் சொல்லுவேன். எமர்ஜென்சி சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிரியேட் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் பிஸ்னஸ் சர்வர்ஸில் ஏதோ ப்ரொடக்ஷன் சர்வர் அப்ளிகேஷன் மூலயமா இஷ்யூ ஆயிருக்கு, இல்லை வந்து ஒர்க் ஆகலைன்னா உடனே ஐசிஎம் டீம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பண்ணிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரீபூட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்மளை வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து எமர்ஜென்சி சேஞ்ச் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற ஆஃபீஸில் நிறைய வாட்டி எமர்ஜென்சி ஐசிஎம் டீம் ஜாயின் பண்ணி, இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஜாயின் பண்ணி, அப்ளிகேஷன் டீம் ஜாயின் பண்ணி, விண்டோஸ் டீம், நெட்வொர்க்கிங் டீம் எதனால் வந்து இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணி உடனே அந்த எமர்ஜென்சி சேஞ்சு, ஆனால் எல்லா ரெக்வஸ்ட்டும் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், ஐசிஎம் டீம் வந்து இந்த டேட்ல இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் சேஞ்ச் ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான். அப்ளிகேஷன் டைம் அவங்க சொன்ன டைமில் தான் நம்ம சேஞ்ச் ரைஸ் பண்ணி அதுக்கு வந்து சேஞ்ச் அப்ரூவ்லாம் போவோம். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி சேஞ்சை ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் டேட் டைம் வந்து முன்னாடி இருக்கிற டேட் டைம் மாற்றிட்டு சேஞ்சு வந்து அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மட்டும் அந்த ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் முன்னாடி இருக்கிறத வந்து இது பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு இஷ்யூ இருக்குது எமர்ஜென்சி சேஞ்சில். இது நீங்கள் உள்ளே போய் கற்றுப்பீங்க. இந்த சேஞ்ச் இதெல்லாமே உள்ளே போய் கற்றுப்பீங்க.
இப்போதைக்கு இதை பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இன்டர்வியூவில் இருக்கிற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், உள்ளே போய் நிறைய கற்றுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைன், டவுட்ஸ் தான் கேளுங்க, நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிஎஸ்சி அந்த கான்செப்ட் சொல்கிறீங்களா? தனியாக கிளாஸ் இருப்பாங்க, பெரிய கிளாஸுங்க. ப்ராப்ளம் டிக்கெட்டுக்கு தனியாக கிளாஸ் இருப்பேன். எது வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட், என்னென்ன ப்ராப்ளம் டிக்கெட் இருக்குது, வாட் இஸ் ஆர்சிஎஸ் தனி கிளாஸ் எடுப்பேன். அதில் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். மிச்சம் இருக்க ஒன்றுமே வாட் இஸ் இன்சிடென்ட், ரெக்வஸ்ட் டிக்கெட்னா என்ன, எதுக்காக இன்சிடென்ட் வரும், ரெக்வஸ்ட் டிக்கெட் எதுக்காக வரும், சேஞ்ச்னா என்ன, ப்ராப்ளம்னா என்னன்னு தனித்தனியாக நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.